அமைச்சரே, உத்தரவு மன்னா. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்த பற்றி தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் என் ஃப்ரெண்டும் காலையிலே கிளம்பிட்டோங்க. இந்த மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். பார்க்குறதுக்கு சின்ன மலை மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் பெரிய மலை தான் இது. நண்பர்கள், நான் அந்த என் கூட வந்த நண்பர் மட்டும் இல்லைனாக்கா என்னால் மேக்ஸிமம் இந்த மலையை வந்து கவர் பண்ணியிருக்க முடியாது. அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. திரும்பி பார்த்தா ஒரு முழு திண்டுக்கல் தெரியும். இதுதான் அந்த கோட்டை. ஓரளவுக்கு மேலே போயிட்டோம். ஹாய் வியூவர்ஸ், ஹாய். இன்றைக்கி இவர் தான் என் கூட வந்துட்டுருக்கிறாரு. குட்டி மலைன்னு பார்த்தோம், பயங்கரமாக மூச்சு வாங்குறப்பா. மேலே வரும்போது ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணலாம் நீங்கள். சரியா? வாங்க போகலாம். மேலே அப்படியே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்பா, இதுதான் இன்னொரு என்ட்ரன்ஸு. இங்கே தான் வரும் இன்னொரு செகண்ட் என்ட்ரன்ஸ். அதாவது இதுதான் மெயின் கேட்டுன்னு சொல்லுவாங்க. ஏற முடியல, ரொம்ப டயர்டாகி போச்சு. கொஞ்சம் இது மேலே வரத்துக்குள்ளே மூச்சு வாங்கிடுச்சு. மெயின் என்ட்ரன்ஸ் இது தான். பிரிட்டிஷ் காலத்தில் இந்த மேலே இருக்கிற அந்த கூரையை மேலே இருக்கிறத டிசைன் பண்ணியிருக்காங்க அவங்க. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. உள்ள என்ட்ரன்ஸில் உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு ரூம் இருக்கும். அது வந்து காவலர்கள் தங்குமிடம். காவலர்களுடைய இம்சை தாங்க முடியாமல் இதெல்லாம் பூட்டி வச்சுருக்காங்க. 2 பக்கமும் இருக்குது. இந்த பக்கமும் இருக்குது, அந்த பக்கம் 2 பக்கமும் இருக்குது. பாருங்கள், இது வந்து செகண்ட் கேட். இது அந்த கதவுலேயே பாருங்கள். நான் அந்த கதவே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கதவு, அதுக்கப்புறம் தான் பெரிய கேட்டு. இந்த சின்ன கதவு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் பெரிய டோரை ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ பாதுகாப்பாக இந்த டோரை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த இடம் வந்துட்டு பயங்கரமாக இருக்குங்க. இந்த இடம் வந்துட்டு பார்த்தோன்னா காவலர்கள் தங்கிறதுக்காகவே இந்த அறைகளை கட்டி வச்சுருக்குறாங்க. காவலர்கள்னால் அடிமைகள் சிறை பிடிச்சிட்டு வருவாங்க இல்லைங்களா, போர் தொடுக்க போகும்போது அவங்களெல்லாம் இங்கே தான் அடைச்சி வைக்குவாங்களாம். அது இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 லேயரில் 5 அடுக்கில் இந்த அப்படியே கீழே இறங்கி அப்படி இறங்கி கீழே பட்டியே இருக்கும். எதுக்காக அப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளை வந்து சுலபமாக திசை திருப்புறதுக்காக இப்படி கட்டியிருக்காங்களாம். இதுக்குள்ளே வந்து வெளிச்சமே வராது. அந்த வெளிச்சம் வரத்துக்கு இந்த ஒரு சின்ன ஓல் மட்டும்தான், இந்த ஒரு ஒளி மட்டும்தான் அந்த அறைக்குள்ளே போகும். வேறு எந்த வெளிச்சமும் உள்ளே போக வாய்ப்பில்லை, கதவு தவிர. ஸோ அப்படியே நம்ம வெளியே வரோம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இவர் தான் நண்பர். இவர் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இவ்வளோ அந்த அளவுக்கு நான் எடுத்துகிட்டு எனக்கு டவுட்டு தான். நானே போயிருந்தால் கூட நான் பயத்திலே நான் வந்துட்டு இருப்பேன். கிட்டத்தட்ட இந்த மாதிரி ரகசிய அறைகள் கிட்டத்தட்ட 5 இருக்குதுங்க. இந்த கோட்டைக்குள்ளே மட்டும் 5 இருக்குது. அவ்வளோ பெரிய கோட்டை இது. எல்லாமே குனிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும். எல்லா கதவும் குனிஞ்சு, யாருமே நிமிர்ந்து போகிற மாதிரி இந்த கதவே வச்சுருக்க மாட்டாங்க. எல்லா 5 இதுவும் அப்படி தான் இருக்கும்.
எங்கே சுற்றி பார்த்தாலும் காதலர்கள் தாங்க. தெரியாதனமாக நாங்கள் லீவ் டைமில் போயிட்டோம். எங்கே பார்த்தாலும் காதல் பறவைகள் தான் பறந்துட்டு இருந்தது. இங்கே ஒரு காதல் ஜோடி பார்த்தீங்களா? மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. வாங்க இந்த திண்டுக்கல் கோட்டையோட வரலாறு பார்க்கலாம். பகல்லையே இப்படி இருட்டா கிடக்கு. முருகேசு, இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? எஸ்டிடின்னா வரலாறு தானே. இந்த ஊரோட பேர் திண்டுக்கல் எல்லாருக்கும் தெரியும். அங்கே என்ன ஸ்பெஷல்னு எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லி தடி வேண்டியதில்லை. இந்த ஊரோட உண்மையான பேர் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? இதோட உண்மையான பெயர் திண்டின்னு சொல்கிறாங்க. இதோட பழைய பேர் திண்டீச்சரம். காலப்போக்கில் மருவி இது திண்டுக்கல்னு மாறிடுச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கரிகால சோழன் பாண்டியர்கள்கிட்ட இருந்து இந்த கோட்டையை தன்வசமாக்குறாரு. அதுக்கப்புறம் சோழர்கள் கைக்கு வருது. அப்புறம் 6ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றுறாங்க. கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டு வரை பல்லவர்கள் கைவசமாக இருந்திருக்கு. 9ஆம் நூற்றாண்டில் மறுபடியும் சோழர்கள் வசமாகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் 13ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்கள் வசம் வருது. பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் தான் மலைக்கு மேலே ஒரு கோவிலை கட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1550 விஜயநகர பேரரசு இந்த கோட்டையை கைப்பற்றுறாங்க. அவங்களோட ஆட்சி காலத்தில் தான் இந்த திண்டுக்கல் கோட்டையை இன்னும் விரிவடைஞ்சதுன்னு சொல்லலாம். 1605 வருஷம் முத்துகிருஷ்ணப்ப நாயக்கர் அப்படிங்கிறனால தான் திண்டுக்கல் கோட்டையை மலைக்கு மேலேயும் மலைக்கு கீழேயும் கட்டியிருக்கிறாங்க. 1742 வெங்கட்ராயர் அப்படிங்கிறவர் அவரோட தலைமையில் திண்டுக்கல்ல போர் நடத்தி இந்த கோட்டையை கைப்பற்றியிருக்கிறாங்க. 1755 மைசூர் ஹைதர் அலி கைப்பற்றினார். ஹைதர் அலிங்கிறவர் தான் திண்டுக்கல் நகரத்தை அதிக நாட்கள் ஆட்சி புரிஞ்சிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1788 ஹைதர் அலியோட மகன் திப்பு சுல்தான் மன்னராக முடிச்சூட்டிக்கிறாரு. 1792 இந்த கோட்டையை பிரிட்டிஷ் கையில் போகுது. 1792 இருந்து 1947 வரைக்கும், அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் ஆங்கிலேயர்கள் கிட்ட தான் இந்த கோட்டை இருந்திருக்குன்னு. கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையை அவங்களோட தலைமையிடமாகவே பயன்படுத்தியிருக்கிறாங்க. திண்டுக்கல் மலைக்கோட்டைன்னு சொன்னால் இன்னொரு முக்கியமான விஷயம் நாம் தெரிஞ்சுக்கணும். சிவகங்கை ராணியான வேலு நாச்சியார் அங்கே இருந்து தப்பிச்சு திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய விருப்பாச்சிப்பாளையம் வந்திருக்காங்க. அப்போது கோபால நாயக்கர் வேண்டுகோளுக்கு இணங்க ஹைதர் அலி வேலு நாச்சியாரை தங்க வச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் இந்த கோட்டையில் தங்கி போர் பயிற்சி எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் சிவகங்கைக்கு போய் போர் தொடுத்து சிவகங்கையை கைப்பற்றியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சிவகங்கை சீமையை இந்த திண்டுக்கல் கோட்டைக்கு கடமைப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இந்த கோட்டையை அதிகளவு கருங்கற்களால் மட்டும்தான் கட்டியிருக்கிறாங்க. பீரங்கி வச்சு தாக்கினாலும் சேதாரம் ஆகாத அளவுக்கு இந்த கோட்டையை கட்டி முடிச்சிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா பீரங்கி மேடை. இப்போதைக்கு இந்த ஒரு பீரங்கி மேடை மட்டும்தான் இருக்குது. அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஒரு காலத்துல அவர் எப்படி வாழ்ந்தவர்னு தெரியுமா? இங்கிருந்து பார்த்தீங்கன்னா முழு திண்டுக்கல்லும் நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3 பீரங்கி மேடை இருக்குது. இது ஒன்றுத்தில் மட்டும்தான் இப்போதைக்கு பீரங்கி வச்சுருக்கிறாங்க. பார்த்திங்களா, முழு திண்டுக்கல் இப்படி தான் இருக்கும். மலை உச்சியில் இன்னும் மலை உச்சிக்கு போகணுங்க. இதுக்கு மேலே தான் மலை உச்சியே இருக்குது. அப்படியா? குண்டு இருக்குமா? இந்த ஒரு பீரங்கியில் மட்டும் இன்னைய தேதி வரைக்கும் இந்த பீரங்கியில் குண்டு அப்படியே இருக்கும். குண்டு உள்ள சோடா ஆம்பளை சோடா, குண்டே இல்லாத சோடா பொம்பளை சோடா. அதுதான் திரி வைக்கிற இடம். திரி வைக்கிற இடத்துல என்ன வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரே பாம், மெட்ராஸ் சிட்டியே க்ளோஸ். அடுத்த படி ஸ்டார்ட் ஆகும். அங்கேருந்து அடுத்த உச்சி மலைக்கு போகிறதுக்கு இதுதான் வழி. அது உச்சி மலைக்கு போகிறதுக்கு இதுதான் வழி. அங்கங்கே படிக்கட்டு இருக்கும், அங்கே இருக்காது. உச்சி மலைக்கு வந்தாச்சு. அங்கே ஒரு ஏரோ போட்டிருக்காங்க பாருங்கள். எதுக்காக அப்படின்னா திரும்பி இறங்குறவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, எந்த பக்கம் இறங்குறதுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக அங்கே ஏரோ போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டின கோவில்.
இந்த கோவில் பார்த்திங்கன்னா எல்லா சிற்பக்கலையும் பார்க்கலாம். அந்த விஜயநகர பேரரசுடைய சிற்பக்கலைகள் வடிவங்கள் இந்த கோவிலில் பார்க்கலாம். நாங்கள் போகிற டைமில் இந்த கோவில் வந்து மூடிட்டாங்க. பாருங்கள், உள்ளே எதுவுமே கிடையாது, உள்ளே சாமியும் கிடையாது, சாமியும் எடுத்துகிட்டு இருக்காங்க. தூண்கள் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான, உண்மையிலே பிரம்மாண்டமான கோவிலுங்க இது. ஆனால் உள்ளே தான் உள்ளே போக முடியல, நான் மன்னிச்சிருங்க. இது அவுட்டர் லுக் பாருங்கள், எவ்வளோ பெரிய கோவில் பாருங்கள். இது வந்து அந்த காலத்தில் மூலிகையால் பூசப்பட்ட வண்ணம் சொல்கிறாங்க, கலர். அது இன்னைய வரைக்கும் அப்படியே இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். இது இன்னொரு வியூ, இந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய வியூ. பட் உள்ளே போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், முடியல. கோயில் பாருங்கள், அந்த கோயிலுடைய பின்புறம் அந்த தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலை மேல் இருக்கக்கூடிய அந்த கோட்டையோட சுவர்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நிறைய கட்டிடங்கள் வந்துட்டு பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினதாக தான் இருக்கும், பட் இன்னமும் அப்படியே இருக்குது. இன்னும் கட்டிடங்கள்லாம் உறுதியாக தான் இருக்குது, பட் எல்லாமே சிதலம் அடைஞ்சிருக்கு. செங்கலோட அடுக்கு பார்த்திங்கன்னா எப்படி வச்சுருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 3 அடுக்குங்க, 3 அடுக்கு அகலம். அந்த செங்கல் அவ்வளோ குட்டி மெலிசாக பிஸ்கெட் மாதிரி இருக்குது, பிஸ்கெட் அளவுக்கு தான் இருக்குது அந்த இது. இது இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயுத கிடங்கு. அந்த ஜன்னல்லேருந்து யாருமே உள்ளே பார்க்க முடியாது, உள்ளே போனால் மட்டும்தான் என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். அது சும்மா வந்து அந்த காற்று உள்ளே போகிறதுக்காக மட்டும்தான் அதை வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லாருடைய அறையும் பூட்டிட்டாங்க. ரொம்ப அதாவது அந்த வரலாற்று இடத்தங்க வந்து ரொம்ப அதிகப்படுத்திட்டாங்க. இது வந்து பாதாள சிறைங்க. இந்த மாதிரி சிலை வந்து கிட்டத்தட்ட நான் பார்த்த வரைக்கும் 3 பாதாள சிறை நான் பார்த்தேங்க. 3 பாதாள சிறை இருக்குது. இது 2வது பாதாள சிறை. எல்லாமே பூட்டிட்டாங்க. ஒன்று மட்டும் ஓப்பனில் இருந்தது, காட்டுறேன் பாருங்கள். இது உள்ளே ஒரு ரூம் இருக்குங்க. எல்லாத்துக்குமே உள்ள ஒரு ரூம், அதாவது வெளியே ஒரு டோரு, அதுக்குள்ளே ஒரு ரூம், அதுக்குள்ளே தான் கைதிங்க இருப்பாங்க. இந்த பாதாள சிறை மட்டும்தான் நான் உள்ளே போக முடிஞ்சுது. இது மட்டும் ஓப்பனில் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப திகிலாக இருந்ததுங்க. உள்ளே போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது எனக்கு. நண்பர் கூட இருந்ததால நான் உள்ளே போயிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு இருட்டறைங்க இது, இருட்டறை. இதுக்குள்ளே எப்படி இருந்திருப்பான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ரூம், இருட்டறை. இந்த கோட்டையோட சுவர்களை பாருங்கள். லவ் பேர்ட்ஸ் அத்துட்டு வந்திருக்க நீ. லவ் பேர்ட்ஸ் நீங்க பேர்டானே? ஆமா, நீங்களா யாருடா? இங்கே ஒரு ரகசிய அறை வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த காவலர்கள் தங்கக்கூடிய இடம் வந்து அங்கங்கே வச்சுருக்காங்க. நிறைய தங்குமிடம் வச்சுருக்குறாங்க காவலர்கள். எங்கேருந்து பார்த்தாலுமே தெரியும், எங்கேருந்து பார்த்தாலுமே இந்த கிருஷ்ணகிரி கோட்டையை பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு வசதியாக அந்த வச்சுருக்குறாங்க. அது இன்னொரு இடம் பாருங்கள். இதுவும் பாதாள சிறை மாதிரி தான், பாதாள சிறை தான் இது. வந்து அதான் சொல்லலை, அது சேம் 5 லேயர் மாதிரி இருக்கும். பராமரிக்க யாரும் இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ காதலர்கள் வந்து இதை வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க. இது வந்த பாதை. ஐயோ ஐயோ, பாருங்க, பாதாள சிறை எங்கேயோ உள்ளே எல்லாம் போகுது. அந்த பக்கம் பாதாள கிணறு. தெரியுதுங்களா?
சொல்ல வேண்டியதானே இங்கு பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பொத்திக் கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? ஸோ அங்கேருந்து வெளியே வந்துட்டோம்னாக்கா இதுதான். இப்போ நம்ம உள்ளே போய் வெளியே வந்தோம் பார்த்தீங்களா, இதுதான் அந்த கைதிகள், அதாவது கைதிகள் வசிக்கும் இடம். ப்ரூஃப் அந்த கீழே இருக்கக்கூடிய அதோட ரூஃப் இது மட்டும்தான். இதுதான் லைட். இதை பாருங்கள், அங்கே நான் சொன்னல இதெல்லாம் பார்த்தா இதுவும் பீரங்கி மேடை தான். இது அந்த பாதாள சிறையோட மேல் பாகம். ஒண்ணுமே தெரியலையே. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பாறையெல்லாம் உடைக்க பார்த்துருக்காங்க, அவங்களால உடைக்க முடியல, விட்டுட்டு போயிட்டாங்க. அண்ணே என்னடா இது? நான் தொழிலுக்கு புதுசுண்ணே, என்னை மன்னிச்சிருங்கண்ணே. போயிட்டு நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய கட்டிடங்கள் வந்து இடிஞ்சு போயிருக்கு. ஒரு சில மட்டும்தான் இன்னும் வரைக்கும் வச்சுருக்குறாங்க. இது இந்த வீடு நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு அங்கேருந்து. இது ஏதோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஆங்கிலேயர் காலத்தில் கெஸ்ட் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். ஏதோ தங்குமிடம் தான். அதிகாரிகள் வந்து தங்குறதுக்காகவோ வச்சுருக்கலாம். இது தெரியுதுங்களா? இது நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்த மாதிரி. இதுக்கு இந்த செவரு பாருங்கண்ணே, செவரு பயங்கரமாக இருக்குது. சுற்றி செவரு இன்னமும் இருக்குது. சுற்றி செவரு அப்படியே வச்சுருக்குறாங்க. அங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக காவலர்களுடைய ரூம் அறைகள் இருக்குது. ஸோ இதுவும் பீரங்கி மேடை தான். எத்தனை மேடை இருக்குன்னு பாருங்கள். இது இன்னொன்று, இது 3வது. இப்போ நான் இப்போ பார்த்த வரைக்கும் 3வது இது ரூம் இது. ஸோ சேம் இதுவும் எல்லாம் ஒரே மாடல் தான் இருக்கும். எல்லா அறைகளும் ஒரே மாடல்கள் தான். கைதிகள் தங்குமிடம் தான். ஸோ அதுக்கு கீழே வந்து ஒரு வழி போவோம். இது இன்னும் அல்டிமேட்டுங்க இந்த இடம். இந்த செவரு பார்த்தா நீங்கள் மிரண்டே போயிடுவீங்க. இன்ன வரைக்கும் அவ்வளோ அவ்வளோ ஹைட் இருக்குது இந்த செவரு பாருங்கள். இது பார்த்தீங்களா? இந்த செவரு நாங்கள் பார்க்குறதுக்கு இன்னும் எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள். அப்போவே செங்கற்கள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இது கட்டுறதுக்காக. இந்த திண்டுக்கல்லுடைய பச்சை குளம் இதுதான். சுவர்கள் தெரியுதா? வரிசையாக அந்த கோட்டையோட செவரு பாருங்கள், எப்படி தெரியுது பாருங்கள். ஸோ திருப்பி நாங்கள் கிளம்பிட்டோம். அவுட்ரு வெளியே வந்தாச்சு. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது மறக்காமல் இந்த கோட்டையை வந்து ஃபேமிலியோடு விசிட் பண்ணுங்கள். ஃபேமிலியோட முடியுமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் மனசை திடப்படுத்திக்கிட்டு உடம்பு இரும்பாக்கிக்கடா இந்த கோட்டைக்கு வந்து பாருங்கள் ஃபேமிலியோட. இவ்வளோ பெரிய கோட்டையும் இந்த பாறைக்கு மேலே தாங்க இருக்குது. ஒரே பாறை மேலே இவ்வளோ பெரிய கோட்டை கட்டியிருக்கிறாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு போகிற வீடியோஸ் கண்டிப்பாக ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.